சித்தியெல்லாம் எனக்களித்த சிவகதியை. இந்த மூச்சு காற்றை வைத்துக்கொண்டு வள்ளல் பெருமான் எழுதுவார், நாம் பெரும் புருஷார்த்தம் கண்டம் முதல் உச்சி வரை உள்ளதுன்னு எழுதுறார். கண்டம் முதல் உச்சி வரைக்கும் இருக்கான், கண்டத்திலேருந்து உச்சி வரைக்கும். சரி, கண்டத்திலேருந்து உச்சி வரைக்கும் என்னெல்லாம் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிலத்தில் தைராய்டு, பாரதைராய்டு அப்படின்னு சொல்லி உள்ள ஹைப்போதாலமஸ், பீனியல், பிட்யூட்ரி, இது மாதிரி மேலே நிறைய மையங்கள் இருக்குது. இதில் மெலட்டனின், ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே மூளை உள்ளே இருக்குது. மூளையில் நடு அமுதம், இடை அமுதம், கடை அமுதம் மூளையில் சுரந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட ஒண்ணுதல் வியத்திட ஒளிமுகம் மலர்ந்திட தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம். சாந்தம் எப்போ வரும்? சுவாசம் மேலே ஏறி நமக்கு அனுபவம் வருகின்ற பொழுது சாந்தம் ஆயிடுவோம், அமைதி ஆயிடுவோம். இதை தான் சித்தியெல்லாம் எனக்கு அளித்த சிவகதியினார். நாம் அந்த நித்திய கதியிலிருந்து அதோகதியை தெரிஞ்சு ஊர்த்துவகதிக்கு போய் நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்து சிவகதிக்கு போகணும். சிவகதிக்கு போனால் அதுதான் நமக்கு பரகதி. என்ன கதி? பரகதி. கழுத்துக்கு கீழே காற்று ஓடி அனுபவங்கள் வந்தால் அது இககதி. கழுத்துக்கு மேலே காற்று ஓடி அனுபவங்கள் பெற்றால் அது பரகதி. பரகதியை நாம் அடையவே இல்லை. பரகதிக்கு தான் இவ்வளவு வேலையும்.